ஹலோ வீவர்ஸ், வரப்போகின்ற மார்ச் 3ஆம் தேதி சரியாக சொல்ல வேண்டுமென்றால் பிற்பகல் 3:20 மணிக்கு கொடூரமான சந்திர கிரகணமானது வரப்போகிறது. இந்த கிரகணத்திற்கு பிறகு ரிஷபராசி நேயர்களுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய வகையில் பல முக்கியமான சம்பவங்களானது நடக்கப் போகுது. பொதுவாகவே கிரகணம் என்று சொன்னாலேயே நம்மில் பெரும்பாலானோருக்கு ஒரு விதமான பயமானது வந்துவிடுங்க. ஏனென்றால் கிரகணமானது ஏதாவது ஒரு வகையில் மனிதர்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் கிரகணம் வருது அப்படின்னாவே நமக்குள்ள ஒரு விதமான பயமுமே கூடவே சேர்ந்து வந்துடும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது கிரகண நேரத்தில் பல கிரகங்களுடைய அமைப்பு ஒன்றாக ஒரே ராசியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அது நிச்சயமாக நமக்கு உலக அளவில் பார்த்தீங்கன்னா பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட விஷயங்களுமே கடந்த வருடங்களில் நடந்து இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு யதார்த்தமான உண்மைங்க. அதனால தான் கிரகணம் என்று சொன்னாலேயே நமக்குள்ள ஒரு விதமான பயமானது வந்துவிடுது. மேலும் கிரகணத்துடைய தாக்கமானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே காணப்படுங்க. ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகணங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமானதாகவும் கவனிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இப்படிப்பட்ட இந்த கிரகணங்களானது ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் கொடுக்க போகுது என்பது குறித்து தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க. மேலும் ரிஷபராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. சந்திரனுடைய அருளாசியால மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே தீர்ந்து மன நிம்மதியானது உண்டாகும். அதோடு ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தின் மூலமாக எந்தவித தோஷ பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த 2 பொருட்களை ஒரு 3 பேருக்கு தானமாக கொடுத்துட்டு வாங்க. அந்த 2 பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதோடு கிரகணத்தின் மூலமாக ரிஷபராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு என்பது குறித்தும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 3/3/2026 வரப்போகின்ற செவ்வாய்க்கிழமை அன்று பிற்பகல் சரியாக 3:20 மணிக்கு இந்த கிரகணமானது ஆரம்பித்து 6:42 மணிக்கு இந்த கிரகணமானது முடிவடைய போகிறது. அதன் பிறகு ஜோதிட ரீதியாகவும் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் ஏற்படுகிறது. இதையெல்லாம் வைத்துதான் ரிஷபராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள்ல இதெல்லாம் ஜோதிட ரீதியாக நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து உச்சம் பெற போகிறார். உச்சம் பெற்ற ராசி அதிபதி சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். இது ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இழந்த அனைத்து விதமான இன்பங்களையும் மீட்டு தரக்கூடிய அதிர்ஷ்டகரமான காலகட்டமாகவே இனி வரப்போகின்ற இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு நிலைமையானது அமைய போகுது அப்படின்னு சொல்லலாங்க. இதுல எந்தவித சந்தேகமுமே உங்களுக்கு வேண்டாங்க. நிச்சயமாக உங்களுடைய கடந்த காலத்துல நீங்க எந்தெந்த இடத்துல பாத்தீங்கன்னா இழப்பீடுகளை சந்தித்து இருந்தீங்களோ அத்தனை விஷயங்களிலுமே உங்களுக்கு சாதகமான பலன்களானது இப்போது கிடைக்கக்கூடிய அளவுக்கு சூழலானது அமைஞ்சிருக்குங்க. இழந்த செல்வாக்கு சொல்வாக்கு அதே போல பணம் எல்லாத்தையுமே இப்போது பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். செல்வாக்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில இனி வரப்போகின்ற நாட்கள் அமைய போகிறது. புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உயரப்போகிறது. மன நிறைவும் நிம்மதியும் சூழலும் பார்த்தீங்கன்னா உண்டாகக்கூடிய அளவுக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலையுமே வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடும். எந்த சூழ்நிலையுமே உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஆற்றலானது அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது அது நல்லதோ கெட்டதோங்க, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரெசண்டா நீங்க யோசிச்சு அந்த விஷயத்தை எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத யோசித்து நீங்க செயல்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் நீண்ட நாள் கனவுகள் ஆசைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய அளவுக்கு சூழலானது அமைஞ்சிருக்குங்க. ஒழுக்கமே உயர்த்தும் என்பதை உணர்ந்து செயல்படுவீர்கள். எண்ணங்களும் லட்சியங்களும் செயல் வடிவம் பெறக்கூடிய நிம்மதியாக சுதந்திரமாக நீங்க செயல்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. இத்தனை நாட்களாக ஒரு சில கட்டுப்பாடுகளும் மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சில தயக்கங்களும் இருந்திருக்குங்க. அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா நம்மளால இந்த விஷயங்களை செய்து முடிக்க முடியும் அப்படின்னு சுதந்திரமாக ஒவ்வொரு விஷயங்களையும் மன நிம்மதியோடு நீங்க செய்துட்டு வருவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. குடும்ப உறவுகளுடைய ஆசைகள் தேவைகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வைப்பீர்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஆசைகள் என்ன அப்படிங்கிறத அறிஞ்சு அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்வீர்கள்.
அவங்களுடைய ஆசைகளையுமே நிறைவேற்றி வைப்பீர்கள். எதிரில் பார்த்தாலுமே பார்க்காமல் விலகி சென்ற சகோதரர் போன்ல நலம் விசாரிப்பார். அந்த அளவிற்கு இப்போது உங்களுடைய பொருளாதார ரீதியாக சரிங்க ஒரு மாற்றமானது ஏற்படுங்க. அதாவது இத்தனை நாட்களாக உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் கூட இப்போது உங்களை வியந்து பார்க்க போகிறார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உயரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையானது காணப்பட போகிறது. தந்தை மகன் உறவானது சிறப்பாக இருக்க போகிறது. தந்தை வழி உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறைய போகிறது. ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசுவீர்கள். தம்பதிகள் மிக மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாக ஓர் உயிர் ஈருடலாக வாழ்வார்கள். வாழ்க்கை துணையுடைய ஆயுள் ஆரோக்கியம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. பெருசா எந்தவித தொந்தரவுகளோ பிரச்சனைகளோ வரப்போவது கிடையாது. கணவன் மனைவி இருவருமே பார்த்தீங்கன்னா தீர்க்காயுளுடன் வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். வாழ்க்கை துணைக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பானது கிடைக்க போகிறது. இதனால உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட இந்த நேர காலத்தில் இருவருமே சேர்ந்து சம்பாதிப்பீர்கள். ஒவ்வொரு விஷயங்களையுமே இருவருமே சேர்ந்து நீங்க கன்சல்ட் பண்ணி நீங்க அந்த விஷயங்களை செய்துட்டு வருவீர்கள். அதனால நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலுமே காரிய வெற்றியானது உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் தொழில் உத்தியோகத்திற்காகவோ கருத்து வேறுபாடு காரணமாகவோ பிரிந்து வாழ்ந்த தம்பதிகள் மீண்டும் இணைந்து வாழக்கூடிய யோகமானது ஏற்பட போகிறது. பிரிந்து இருக்கக்கூடிய இந்த நேர காலத்துல பாத்தீங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுப்பீங்க. அதே சமயம் அவங்க நமக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுப்பீங்க. ஸோ இப்படி பல புரிதல்களானது பிரிந்து இருக்கக்கூடிய நேரத்தில் ஏற்பட்டு மீண்டும் இணைந்து வாழணும் அப்படிங்கிற ஆசையானது உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் சிலர் பெற்றோர்களுடன் கருத்து வேறுபாட்டால் தனி குடித்தனம் செல்வார்கள். தம்பதிகளுக்குள் நல்ல புரிதலானது உண்டாகும். அண்டை அயலாருடன் நல்லிணக்கமானது உண்டாகும். திருமணமானது கைக்கூடி வரப்போகிறது. காதல் திருமணத்திற்கு பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா சம்மதமானது கிடைக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே காதலித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இப்போது அடுத்த கட்ட திருமண வாழ்க்கைக்கு எடுத்துட்டு போகலாங்க. உங்க இருவருக்குமே ஓரளவுக்கு நல்ல கெரியர்ல இருக்கீங்க, ஜாப்ல இருக்கீங்க, மந்த்லி சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்போது உங்களுடைய விருப்பங்கள் பற்றி வீடுகளில் சொல்லலாங்க. ஃபர்ஸ்ட் சின்னதாக தகராறு ஏற்பட்டாலுமே அதன் பிறகு உங்களுடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு அவங்களை முன்னின்று திருமணத்தையும் நடத்தி வைப்பார்கள். அந்த அளவிற்கு யோகமுமே இப்போது அமைஞ்சிருக்குங்க. மாணவர்கள் சிந்தனையை ஒருநிலைப்படுத்தினால் வளமான எதிர்காலமானது உண்டுங்க. அதாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மனதில் இருக்க வேண்டிய ஒரே விஷயம் நாம் படிக்கணும், இந்த அளவுக்கு மதிப்பெண் பெறணும். அதாவது அவங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மதிப்பெண் பெறணும், அடுத்து நம்ம இந்த காலேஜ் போகணும், இந்த கோர்ஸ் எடுக்கணும், இப்படி நம்ம படிக்கணும், இப்படி நம்ம கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி இந்த அளவுக்கு மாதம் மந்த்லி சேலரியோடு நம்ம வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு கோலை நீங்கள் செட் பண்ணிக்கிட்டு அதற்காக நீங்கள் உழைக்க வேண்டுங்க. வேறு எதுலேயுமே கவனம் செலுத்தக்கூடாது, மனசில் வச்சுக்கோங்க. உயர்கல்வி முயற்சிக்கு சாதகமான சூழலானது உண்டாக போகிறது. ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவது நல்லதுங்க. அதாவது உடல் ஆரோக்கிய விஷயங்கள்ல அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. உணவே கூட பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நீங்கள் ஒரு வேளை கூட சாப்பிடாம இருக்கலாம். ஆனால் ஆரோக்கியமற்ற உணவுகளை சாப்பிட வேண்டாங்க. அதாவது ஜங்க் ஃபுட் பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுத்துக்காதீங்க. அதாவது இப்போ மதிய வேலையில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸை குடிக்கலாம். சாப்பாடு தான் சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிட்டு நைட்டு டிஃபன் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு காய்கறிகள்லாம் சேர்த்து சாலட் மாதிரி கூட பண்ணி பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாங்க. ஸோ இப்படி உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. பொருளாதார ரீதியாக சிறப்பான முன்னேற்றமானது உண்டாகும். பண வரவானது பல வழிகளில் பன்மடங்காக அதிகரிக்க போகிறது. மேலும் ரிஷபராசி நேயர்கள் மறக்காம இந்த சந்திர கிரகணமானது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு அங்கு பார்த்தீங்கன்னா நீங்க கோதுமை மற்றும் வெள்ளத்தை ஒரு 3 பேருக்கு 5 பேருக்கு தானமாக கொடுத்துட்டு வாங்க. இதனால இந்த கிரகணத்தின் மூலமாக ஏதாவது சின்ன சின்ன தோஷங்கள் ஏற்பட்டு இருந்தாலும் அதன் மூலமாக வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடனடியாக விலக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மறக்காமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் செய்துட்டு வாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது தனம், தானியம், புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து, வீரம், அறிவு இவற்றுடன் அஷ்ட ஐஸ்வர்யமும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு யோகமானது அமைஞ்சிருக்குங்க. மனோபலம், தேகபலம், பணபலம் ஆகிய 3மே பார்த்தீங்கன்னா குடிபோகும்.
கொடுக்கல் வாங்கலானது சீராக இருக்குங்க. உயில், சொத்து, பணம், பங்குச்சந்தை ஆதாயம் போன்ற மறைமுக வகையில் இருந்து உங்களுக்கு பொருளாதாரமானது கிடைக்கப் போகிறது. நீங்கள் இது தொடர்பான விஷயங்களில் பெருசாக எந்தவித எக்ஸ்பெக்டேஷனுமே இருந்திருக்காது. ஸோ அப்படிப்பட்ட இடங்களில் இருந்தும் இப்போது உங்களுக்கு செல்வமானது சேரப்போகிறது. திடீரென்று அதிர்ஷ்டமானது கிடைக்கப் போகிறது. எதிர்பாராத தன வரவானது கைக்கு வந்து சேரக்கூடிய அளவுக்கு சூழலானது அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிச்சமும் அதிகரிக்க போகிறது. சொத்துக்களின் மதிப்பானது உயரும். பல தலைமுறையாக விற்காமல் கிடந்த குடும்ப சொத்துக்கள் விற்று அதன் மூலமாக ஓரளவுக்கு வருமானத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு சூழலானது திருப்திகரமாக இருக்க போகிறது. பல புதிய தொழில் வாய்ப்புகளானது தேடி வரும். புதிய கூட்டாளிகளை நம்பி அதிக முதலீடு செய்வதை தவிர்த்து கொள்வது எல்லா விதத்திலேயுமே நல்லது. தொழில் அதிபர்களுக்கு அரசுடைய உதவி கிடைக்கும். தொழிலாளர்களுக்கு உங்களுக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா உதவிகரம் நீட்டுவார்கள் அப்படின்னு சொல்லலாங்க. நம்பிக்கையான விசுவாசமான வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். கடுமையாக உழைக்க நேரிடலாம். பணம் கொடுக்கல் வாங்கல நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம். புதிய நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு கிடைப்பாங்க. சிலர் நண்பர்கள் அல்லது களத்திரத்துடன் இணைந்து புதிய கூட்டு தொழில் தொடங்கலாம். கூட்டு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும். தொழிலில் முதலீட்டை அதிகப்படுத்த உகந்த காலமாகவும் வராத கடன்கள் கூட இப்போது வசூலாகும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.